ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா இவங்க 2 நாளைக்கு முன்னாடி தான் சுபம் போட்டுட்டு போனாங்க, இப்போ என்னடா திடீர்னு வந்திருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, டைட்டில் தம்ப்நெயில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமாங்க, நெஞ்ச பேசிய கிளைமேக்ஸ் எபிசோட்ல நிறைய பேர் நியூ ஸ்டோரிக்காக வெயிட்டிங், சீக்கிரம் போடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்களும் சரி ஓகே புது ஸ்டோரி போடலான்னு முடிவெடுத்தாச்சு. அது எதுக்கு டிலே பண்ணிட்டு அதனால சீக்கிரம் போடலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா புது ஸ்டோரியை நான் லேட்டாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். பட் நிறைய பேர் சீக்கிரமா போடுங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு சீக்கிரமா கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நாளைக்கு டைட்டில் சாங் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ நாளைக்கு காலையில் 11:30 மணிக்கு நம்ம குட்டி பாப்பு கார்ட்டூன்ஸ் சேனல்ல புது ஸ்டோரியோட டைட்டில் சாங் வந்து ரிவீல் ஆக போகுதுங்க. ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம எல்லாரும் பாத்துருங்க. அப்புறம் நெஞ்ச பேசிய கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ இதே லவ் அண்ட் சப்போர்ட்டை வரப்போற நியூ சீரீஸ்க்கும் கண்டிப்பா நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு நியூ ஸ்டோரியில இவங்களோட பேரை வந்து மாத்தாதீங்க, அதாவது ஆதிமித்ரா பேரை வந்து மாத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நானும் வந்துட்டு மாற்ற மாட்டேங்க, இவங்க 2 பேர் வந்து பேரு. பட் மற்ற பேர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அந்த பேர்ஸும் உங்களுக்கு பிடிச்ச பேர்ஸாக தான் வந்து இருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் பேர் எந்தெந்த பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு டைட்டில் சாங்கை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, ஹீரோ ஹீரோயினுக்கு என்ன நேம் வைக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நெஞ்ச பேசுதையில ஆதிமித்ரா அப்படிங்கிற நேம் உங்க எல்லாரோட மனசுலயுமே கண்டிப்பா வந்துட்டு பதிஞ்சிருக்கும். ஸோ இந்த புது சீரியல்லையும் அவங்களோட நேம் ஆதிமித்ராவாவே இருக்கட்டுமா, இல்லைன்னா புது நேம் ஏதாச்சும் வைக்கட்டுமா, இதை மட்டும் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நீங்க பண்ற கமெண்ட்டை பொறுத்து தான் அவங்க 2 பேருக்கு நான் வந்து நேம் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்துட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு மட்டும் எனக்கு வந்துட்டு என்னோட கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் வந்துட்டு கொடுங்க. ஸோ மறக்காம இதுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ஆதிமித்ரா நேமே இருக்கட்டுமா, இல்லைன்னா வந்துட்டு சேஞ்ச் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு காலையில 11:30 மணிக்கு புது சீரியலோட டைட்டில் சாங் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ டைட்டில் சாங்ல யார் பேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற டீட்டெயிலையுமே நாளைக்கு டைட்டில் சாங்கோட சேர்த்து நான் வந்து சொல்லிடுவேன். ஸோ மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நீங்க நெஞ்ச பேசுறதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதே லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டிப்பா நீங்க வரப்போற புது சீரியலுக்கும் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் புது சீரியலை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. அதை வந்துட்டு மறக்காம கொடுத்துடுங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்க அடுத்த ஸ்டோரி, அதாவது புது ஸ்டோரியில உங்களை நாங்க வந்து பாக்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.